மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. வணக்கம். அறிவுத் தோட்டத்திற்கு சுற்றுலாக வருபவர்களும் சரி, விருந்தினர்களாக வருபவர்களும் முதலில் அவர்களுக்கு நாங்கள் வரவேற்பு பானமாக குறிப்பது வெல்கம் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே போல் வரவேற்பு பானமாக இங்கே கொடுப்பது வந்து மூலிகை சூப். இந்த மூலிகை சூப்பை எப்படி தயார் பண்ணுறோம், என்னென்ன அதில் சேர்க்குறன்ற விஷயத்தை என்னுடைய துணைவியார் குணசுந்தரி அவர்கள் இப்போ விளக்குவார்கள். வணக்கம். இதில் சில மூலிகை போட்டிருக்கோம். இது வந்து ஆடாதொடை, பாடாத குரலும் பாடும் சொல்லுவாங்க. இந்த சூப் சாப்பிட்டா அந்த அளவுக்கு தொண்டைக்கான மென்மையாக கொடுக்கக்கூடிய இலை. இது லெமன் கிராஸ், இது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது லெமன் வாசனையும் வரும், உடலுக்கும் ஆரோக்கியமானது. இது கருந்துளசி, அப்போ சுக்கு, நாட்டு சர்க்கரை, மிளகு, ஏலக்காய், மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுக்குறோம். இதை குடிக்கும்போது தொண்டை கரகரப்பு, இருமல், சளி எல்லாருமே நல்ல நிவர்த்தி செய்யக்கூடிய பானமாக பார்க்குறோம். இது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல கோல்டு இருக்கிறவங்க கிராமத்தில் இருந்தெல்லாம் வந்து இந்த மூலிகையை எடுத்துன்னு போய் சாப்பிட்டு சரியாகக்கூடிய தன்மை ஏற்படுது. அதனால் இந்த பானம் வந்து ஒரு சிறந்த பானம். நாம் எல்லோரும் மூலிகை சூப் பானம் அருந்தணும். இதனுடைய பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை குடிப்பவங்க தொடர்ந்து குடிக்கணுன்றதுக்காக மூலிகை என்னென்ன மூலிகையெல்லாம் கலந்தமோ அந்த மூலிகையினுடைய தூளை கேட்குறாங்க. அதனால் இந்த மூலிகை எல்லாத்தையும் தூள் பண்ணி பாக்கெட்டாக மக்கள் நலச் சந்தையில் விற்கிறோம். மக்கள் நலச் சந்தை மட்டும் இல்லாமல் இந்த மூலிகை தூளினுடைய மகிமை லண்டன் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு. லண்டனில் என்னுடைய மகள் இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிற நம்மளுடைய தமிழ் குடும்பங்கள் மற்றவர்களுக்கும் ஹெர்பல் பவுடரை அங்கே எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இதில் காசு அதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய உறவை இந்த மூலிகையின் மூலம் லண்டன் வரைக்கும் அந்த உறவு வளர்ந்துருக்கிறது மட்டும்தான் உங்களோடு பகிர்ந்துக்க விரும்புகின்றோம். இங்கே அறிவுத் தோட்டத்தில் பொறுத்தவரையில் ஒரு சுற்றுலா மையமாக மாற்றணும்னு வரும்போது சிலதை மையப்படுத்தி திட்டமிட்டு மாற்றங்களை கொண்டு வந்தோம். அதில் மிக முக்கியமான மாற்றங்கள் வந்து பூந்தோட்டமும் ஒரு மூலிகை தோட்டமும் அறிவுத் தோட்டத்தில் உருவாக்கியிருக்கணும். இந்த மூலிகை தோட்டத்தில் இப்போ ஏறத்தாழ ஒரு 120 வகையான மூலிகைகளை நாங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னமும் நிறைய இதில் என்னென்ன இருக்குது இல்லைன்றதை பார்த்து இன்னும் நிறைய கொண்டு வந்து சேர்ந்துட்டுருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மூலிகைகளை வரக்கூடிய மாணவர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சொல்வது என்பது நிறைய பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து சர்வ சுகந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பிரியாணி இலையில் என்ன வாசனை வருமோ அந்த வாசனை வருது. எல்லா வகையான உணவுகள்லேயும் இதை சாப்பிடும்போது அந்த மனம் அந்த சாப்பாட்டில் இருக்கும். பிரியாணிக்கு மிக பிரதானமான வரவேற்பு கிடைக்கிறதுக்கு காரணம் அதனுடைய மனம்தான். அதை கொடுக்கறது இந்த சர்வ சுகந்தி. அதே மாதிரி இங்கே பிரியாணி இலைன்னு சொல்லப்படுகின்ற மூலிகையும் இங்கே இருக்குதுன்றது தான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். இது வந்து கேசவர்த்தினி, கூந்தல் நல்லா வளர்கிறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குமான ஒரு இது வந்து மாயன்கீரை. இன்றைக்கி நகரப்புறங்களில் இது மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வருகிறது. முருங்கைக்கீரையில் எப்படி வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குதோ அதே போல் 5 மடங்கு இரும்பு சத்து அதிகமாக கொண்ட கீரையாக இந்த மாயன்கீரை இருக்கிறது. எங்கெங்கேயோ வெளிகளில் இருந்த இந்த மாயன்கீரை இன்றைக்கி சந்தையில் மக்கள் கையில் சேர்க்குற வேலையை மக்கள் நலச் சந்தை செய்துட்டு இருந்தத சொல்லிக்க விரும்புகிறோம். அதே போல் இது வந்து சித்திரத்தை, இது வந்து வெட்டிவேர். வெட்டிவேர் எல்லாருக்குமே தெரியும். நம்ம தேங்காய் எண்ணெயில் பயன்படுத்துவோம். நல்ல மனம் வீசக்கூடியதாக இருக்கும். இது வந்து லெமன் கிராஸ். நீங்கள் ஒரு இலை கிள்ளுனாவே அந்த லெமன் வாசனை வரும். இதை சாதாரண பாலில் போட்டு கூட டீ தூளுக்கு பதில் இதை போட்டு சாப்பிட்றாங்க. இதுவும் நிறைய மருத்துவ குணம் உள்ளது. அதே போல் இங்கே இருக்கிற பல செடிகள் வந்து எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் கொண்டது. இப்போ நாங்கள் ஒரு செடிக்குமே வந்து
அதனுடைய பெயர், அதனுடைய பயன் என்ன அப்படின்ற மாதிரி அட்டையும் வைக்கிறதுன்னு சொல்லி திட்டமிட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆமணக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுலேருந்து இது பண்ணுவாங்க. இந்த மரம் வந்து கருநொச்சி. இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக நம்ம அறிவுத் தோட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்லேருந்து மக்கள் வந்து என்ன பிரச்சனைனாலும் இங்கே வந்துடுறாங்க. பல்வலியா அதுக்கு வந்துடுறாங்க. பல்வலிக்காக ஒரு சின்ன ஒரு இலை இருக்குது, அதை எடுத்து அந்த பல்லாண்டை வச்சுக்கிட்டாங்கன்னாவே அவங்களுக்கு ஒரு நிவாரணம் வருது. இப்போ நமக்கு என்ன பெரிய கேள்வின்னா, இதெல்லாம் அறிவியல் பூர்வமா அப்படின்னா நாங்களும் உண்மைன்னு அங்கே அப்படி சொல்ல விரும்பலை. இன்றைக்கி அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்குது. அதில் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, அறிவியல் இல்லாத என்னன்றதை நாம் தான் கண்டுபிடிச்சி அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து அறிவுத் தோட்டத்தில் பூந்தோட்டத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். இது என்னங்க, விவசாய நிலத்தில் பூச்செடியெல்லாம் வச்சு பூந்தோட்டம் வைக்கிறதால என்ன பயன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே எழுப்பணும். மிக முக்கியமானதாக அறிவியல் பூர்வமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூந்தோட்டத்தில் இவ்வளோ பூக்கள் பூக்கிறதால இங்கே இயற்கை வழியில் நாம் விளைவிக்கக்கூடிய அனைத்து பயிர்களுக்கும் நம்ம தோட்டத்திலேயே வந்து மகரந்த சேர்க்கை நடக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. பல நேரங்களில் கேள்வி என்னென்னா, நீங்கள் ரசாயன உரம் போடாமல் செய்தாலும் சுற்றி விவசாய நிலத்தில் இருக்கவங்க ரசாயன உரம் போடும்போது மகரந்த சேர்க்கை நடக்கும்போது பக்கத்து நிலங்கள்லேருந்தும் நச்சு வந்து நம்ம தோட்டத்தில் சேர்றதை தவிர்க்க முடியாதே அப்படின்ற கேள்வி வரும்போது, நம்ம தோட்டத்திலேயே இது மகரந்த சேர்க்கை பெரும்பாலாக நடக்குது. அதையும் தாண்டி கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலாக நம்ம தோட்டத்தில் தான் நடக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். வணக்கம். நம்ம அறிவு தோட்டத்தில் நிறைய மூலிகை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மூலிகையினுடைய பயன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கீரை எலும்புட்டியான் கீரை, இது வந்து ரொம்ப விசேஷித்தமான கீரை. இது வந்து எலும்பு போன் ஸ்ட்ரென்த்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது விலை ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு கீரையாக நம்ம யூஸ் பண்ணுறாங்க. மக்கள் நல சந்தையில் கூட நம்ம இந்த பவுடர்களில் இந்த கீரையை யூஸ் பண்ணுறாங்க. இது டிஞ்சர் செடின்னு சொல்கிறாங்க. இது அடிப்படும்போது சதை ஒட்டுவதற்கு பயன்படுது அப்படின்னு யூஸ் பண்ணுற, பழைய காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு செடி. ஆமணக்கு, ஆல் ஸ்பைசஸ் இங்கேயும் நாங்கள் ஒரு சில செடியை நாங்கள் நட்டிருக்கோம். இதை தவிர்த்து இது தவசிக்கீரை. இது நல்ல இரும்பு சக்தி மிகுந்த ஒரு கீரையாக காணப்படுது. இது இந்த சுகர், அதே மாதிரி இதுவும் டிஞ்சர் செடி. இது இந்த சுகர் செடியாக நாங்கள் இது பண்ணுறோம். இங்கே இந்த சப்போட்டா தோப்பு நம்மளுக்கு இருக்குது. இங்கே 40 சப்போட்டா மரங்கள் இருக்குது. நம்ம வருடத்துக்கு ஒரு முறை இந்த அறுவடை பண்ணுறோம் இந்த சப்போட்டா. இது கிரிக்கெட் பால் வெரைட்டியான ஒரு சப்போட்டா. மிகவும் தேன் சுவை இருக்கிற ஒரு சப்போட்டாவாக இது. நம்ம இதுக்கு ரெகுலராக நம்மளுக்கு கஸ்டமர் வந்து மக்கள் நல சந்தையில் நம்மளுக்கு இருக்காங்க. அதனால் சப்போட்டாவோட விளைச்சல் எப்போவும் நம்மளுக்கு இருக்கும். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, நாங்கள் இங்கே பக்கத்தில் வவ்வால் நிறைய இருக்குது. 4000 வவ்வாலுக்கு மேலே இருக்குது. ஆனாலும் நாங்கள் ப்ரியாரிட்டி வந்து இந்த பறவைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். பறவைகளுக்கு அவங்க சாப்பிட்டு மிச்சமானது தான் நாங்கள் விற்பனைக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த சப்போட்டா தோப்புக்குள்ளே ஊடு பயிராக நம்ம வந்து பூசணியும் போட்டிருக்கோம். சுரைக்காய் இருக்குது, அவரைக்காய் இருக்குது, மஞ்சள் இருக்குது. இப்படி எல்லாமே இந்த சப்போட்டா தோப்புக்குள்ளே சில ஊடு பயிர்களை நம்ம போட்டிருக்கோம். கிழங்கு, மரவள்ளி கிழங்கு வச்சுருக்கோம். இப்படி அநேக பொருட்கள் இங்கே மரவள்ளி கிழங்கு அந்த பக்கம் இருக்குது. இது தவசிக்கீரை. இது இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற ஒரு கீரை. நம்ம உணவில் எடுத்துக்கொள்கிறோம் நம்ம ரெகுலராக. அடுத்ததாக இங்கே மீண்டும் இந்த டிஞ்சர் செடி இருக்கிறது. இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சதை ஒட்டுவதற்கு இது பயன்படக்கூடிய ஒரு செடியாக காணப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த செடி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண அந்த சுகர் அதுக்காக யூஸ் பண்ணுற இந்த செடி காணப்படுகிறது. இங்கே நம்மளுக்கு அடுத்தபடியாக இந்த வெண்டை ஒரு விசேஷித்த வெண்டையாக யூஸ் பண்ணுறோம். இது இந்த பஜ்ஜி இது மாதிரி போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம், குழம்பு தவிர்த்து. அடுத்தபடியாக இங்கே பக்கத்துலேயே நம்மளுக்கு இந்த முடக்கொத்தான் இந்த கீரை ரொம்ப யூஸ் பண்ணுறது. இது மூட்டு வலி இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கீரையாக காணப்படுது. அடுத்தது இங்கே இருக்கிற சிகப்பு கரிசலாங்கண்ணி. இது நம்ம அநேகர் நம்ம கீரையில் எடுத்துக்கொள்கிற ஒரு கீரையாக காணப்படுது. இது நம்முடைய பிரியாணி இலை. இதுவும் நம்முடைய உணவுகளை எடுத்துக்கொள்கிற ஒரு இதுவாக காணப்படுகிறது. அடுத்ததாக பெரி. இதில் கடந்த வாரம் நிறைய பழங்கள் இருந்தது. இப்போது பழம் இல்லை. நாங்கள் வரும்போது ஒரு 2 பழம் சுவைப்போம். அவ்வளோ ஒரு இனிமையாக காணப்படும் இந்த பெரி.
இது இந்த பட்டுப்பூச்சி வளர்ப்புக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. இதை வச்சு தான் அதை உற்பத்தி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம தோட்டத்தில் இது ஒரு செடி விசேஷமாக காணப்படுது. அப்படியே இந்த பாத்தியை விட்டு இப்படி வந்தோம்னா லெமன் கிராஸ், நம்ம எல்லோரும் இப்போ கொஞ்சம் முன்னாடி குடித்த அந்த சூப்புக்கு ரொம்ப முக்கியத்துவமாகவும். இந்த லெமன் கிராஸ் நாங்கள் ரெகுலராகவே இதை பவுட்ரு பண்ணி பாக்கெட்டில் வச்சு மக்களுக்கு கொடுக்குறோம். இந்த லெமன் கிராஸ் ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுது. இது இந்த சப்ஜா, அடுத்தபடியாக இது சப்ஜா செடி, சிறுநீர் பச்சை அப்படின்ற இந்த செடியினுடைய பேர். இதில் இந்த அந்த விதைகள் வரும், அதை நம்ம பானங்களில் போட்டு குடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். அடுத்தபடியாக இந்த ஆரஞ்சு செடி, இது ஒரு விசேஷ ஆரஞ்சு, ஒரு சின்ன ஆரஞ்சு தான், ஆனால் இதில் ஒரு பழம், நல்லா சின்ன பழம் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த ஆரஞ்சு ஒரு விசேஷத்தை ஆரஞ்சு, இது வெளியிலேருந்து நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து பூனை மீசை. இந்த செடி விசேஷமாக சிறுநீரக கோளாறு அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரொம்ப உபயோகமாக காணப்படுகிறது. இந்த செடி பரவலாக நம்ம அர்பல் கார்டனில் நிறைய செடி நாங்கள் வச்சுருக்கிறோம். இது ரொம்ப விசேஷித்த ஒரு செடி, இந்த பூனை மீசை செடி. அதே மாதிரி இங்கே நிறைய இது நார்மலாக குரோட்டீனுக்காக ரப்பர் அப்படி வச்சுருக்கோம். வல்லாரை கீரைக்கு வந்து சந்தையில் நல்ல மார்க்கெட் இருக்குது. ஆனாலும் எல்லாத்துலேயும் போலி வர மாதிரி நம்ம வல்லாரை கீரையிலையும் போலி வல்லாரை தான் இன்றைக்கி சந்தையில் அதிகமாக கிடைக்குது. இது வந்து போலியான வல்லாரை, இது உண்மையான வல்லாரை இல்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறோம். இதுதான் உண்மையான வல்லாரை. இதில் தான் வல்லாரைக்கான அனைத்து குணாம்சங்களும் இந்த கீரையில் தான் இருக்கும். அந்த கீரையில் இருக்கிற மாதிரியான வழவழப்பு இதில் இருக்காது. இந்த இதுவும் வந்து முழு வடிவத்தில் இருக்காது, கட்டாய் இருக்கும். இதுதான் ஒரிஜினலான வல்லாரைன்றதை மக்களுக்கு சொல்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே இருக்கிறது வந்து திப்பிலி. இதில் வந்து விசேஷமாக ரசம் வச்சு சாப்பிட்றாங்க. அதே போல் பிரண்டையில் 3 வகையான பிரண்டை இருக்குது. இது வந்து செடி பிரண்டை, அதே போல் பட்டை பிரண்டைன்னு இருக்குது, அதே போல் உருளை பிரண்டை இருக்குது. 3 வகையான பிரண்டை இருக்குது. 3மே நம்ம தோட்டத்தில் இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து இலை பிரண்டை. இந்த இலையே பிரண்டையாக நம்ம பயன்படுத்த முடியும், சட்னி அரைச்சி இதை சாப்பிட முடியும், நல்ல சுவையாக இருக்கும். நிறைய இதில் இப்போ ஊறுகாய் தயார் பண்ணி சந்தைக்கு வந்துடுச்சு. சந்தையில் பிரபலமாக இன்றைக்கி போயிட்டு இருக்கிறது பிரண்டை ஊறுகாய் தான். இந்த பூந்தோட்டத்தினுடைய மற்றொரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோட்டத்தில் 10 தேனீ பெட்டிகள் வச்சுருக்கோம். இந்த தேனீ பெட்டிகளில் நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளால் தேனி எடுக்க முடியுது. கடந்த மாதம் நாங்கள் இந்த 10 பெட்டியிலிருந்து நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு 10 பெட்டியிலேருந்து 16 கிலோ தேனி எடுத்துன்றது ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம். அதாவது நாங்கள் இதை எதிர்பார்த்தே வைக்கல, நாம் வச்சது வேறு ஒரு நோக்கத்துக்குனாலும் இது. 3வது, வேறு எல்லாத்தையும் விட நம்ம தோட்டத்தை உள்ளே நுழைந்த உடனே, ஒரு பூந்தோட்டத்தை பார்த்த உடனே நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு உள்ளே நுழைகிறன்றதும் முக்கியமான விஷயம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் பல வகையான பூக்களை ஒரே இடத்துல நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். செம்பருத்தி பல வகையில் இருக்குது, காகித பூக்கள், அதே போல் டிசம்பர் பூ. பொதுவாக டிசம்பரில் தான் அது பூக்கும். காலநிலை மாற்றத்தால் ஜனவரியிலும் நீங்கள் வண்ணமயமாக டிசம்பர் பூக்கள் பூத்துக்க பார்க்கலாம் நம்ம தோட்டத்திலேயே. ரோஸ் பொதுவாக ஒரு ரோஸ் பார்த்தாவே உற்சாகம் அடையக்கூடிய நமக்கு கொத்து கொத்தாக ஒரே செடியில் கொத்து கொத்தாக காய்ச்சி பூத்து இருக்கிறத ரொம்ப அற்புதமாக இருக்கும். மாணவர்கள் இது வந்தாங்கன்னா இதில் செல்ஃபி எடுக்காமல் போகிறதே கிடையாது. செம்பருத்தி, இது ஒரு சாதாரண சின்ன செடியாக வச்சோம், இன்றைக்கி மலை போல் வளர்ந்துருக்குது. இந்த செம்பருத்தி பூவிலிருந்தும் நம்ம டீக்கான தூளை இதிலேருந்து தயார் பண்ணுறோம். இது வந்து சங்கு புஷ்பம். இந்த பூவையும் தனியாகவும் டீ போட்டு குடிக்கிறாங்க, டீலையும் போட்டு சாப்பிட்றாங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சியானது. அது போட்டவுடனே அப்படியே நீல நிறத்தில் அந்த டீ வரும், ரொம்ப ரசித்து சாப்பிட்றாங்க. இதை வெளிநாட்டுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்கன்றது ரொம்ப சிறப்பு. அதாவது இப்போ நடக்கிற மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ மலைகள்லேயும் அல்லது வரப்பு ஓரமாக இருந்த பல வகையான மூலிகைகளை மக்கள் கையில் கொண்டு போய் சேர்க்குற வேலையை
நம்ம மக்கள் நல சந்தை செய்கிறோம். இயற்கை விவசாயிகள் அதில் மிகப்பெரிய முன்முயற்சி எடுத்து மக்கள் கையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதனுடைய மகத்துவத்தை எல்லாம் கிராமப்புறத்தில் அவங்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய பாரம்பரிய அறிவாக இருக்கக்கூடிய இந்த மூலிகைகளை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு அது பயன்பட வேண்டும். குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மருத்துவமனை உள்ளே போனாவே லட்சக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நிற்கும். சாதாரண நோய்களுக்கு தன்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகளின் மூலம் சரிப்படுத்தக்கூடிய நோய்களை மக்களே அவங்களுடைய முயற்சியில் சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். இது அறிவுபூர்வமாக உண்மையா இல்லை எல்லா நோய்களுக்கும் அது சாத்தியம் இல்லை தான். ஆனாலும் எது மக்களுடைய முயற்சியால் செய்ய முடியுமோ அதை செய்துக்கணும். அதை தான் நம்ம இந்த மூலிகை தோட்டத்தின் மூலமும் மூலிகைகளை எப்படி பயன்படுத்தணுன்ற முறையில் நாம் சொல்ல விரும்புகிறோம். அப்போ இந்த இயற்கை விவசாயம் என்பது வெறுமனே ரசாயன உரம் போடாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல அம்சங்களை இந்த இயற்கை விவசாயம் முன்வைக்குது. அதில் மிக மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வகை பயிர்களை வைக்கிறது. ஒரே வகை பயிரை வைக்காமல் பல வகை பயிரை வைக்கிறது. அப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பல வகையில் பல ஆயிரக்கணக்கான வகைகளை இங்கே முன் வச்சுருக்கோம். பல வகை பயிர்னால் ஒரு தடவை கரும்பு போட்டாங்கன்னா இன்னொரு தடவை நெல் போடணும், நெல் போட்டாங்கன்னா இன்னொரு தடவை கேழ்வரகு போடணும், அப்படி தான் செய்துட்ருக்கோம். நம்ம தோட்டத்தில் பொறுத்தவரை பல வகையான பயிர்கள் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ரொட்டேஷனும் செய்து வரோம். குறிப்பாக நம்ம இப்போ பார்க்குற இந்த நிலத்தில் போன தடவை காய்கறியெல்லாம் போட்டோம். காய்கறினா கத்திரி, தக்காளி அதெல்லாம் போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கொடி வகைகள் போட்டிருக்கோம். கீழே அதே போல் துவரை அதெல்லாம் போட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே கத்திரி, தக்காளி அது மாதிரி தோட்டப்பயிர்கள் வச்சுருக்கின்றோம். பல பயிர்ன்றது நம்ம தோட்டத்தில் மிக முக்கியமான அம்சமாக பின்பற்றி வரோம். இயற்கை விவசாயன்றதுல ஒரு முக்கியமான அம்சமாக. இன்னொன்று மிக விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டியதும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், விவசாயம் சொல்லிட்டாவே மழை நீரை சேகரிப்பு என்பது முக்கியமான கடமையாக செய்ய வேண்டியிருக்கு. நம்ம தோட்டத்தில் ஒரு கிணறு இருக்குது. ஆனால் அந்த கிணறுல பல ஆண்டுகளாக தண்ணீரே மேலே பார்க்க முடியல. சொன்னா வருமா என்னன்னு தெரியாது. குறிப்பாக மூர்தனா அணையிலிருந்து நம்ம கால்வாயில் தண்ணி வந்ததுன்னா தான் தண்ணி எப்போவாது எட்டி பார்க்கும். அது மாதிரி கிணறை வெறும் கிணறாக மட்டும் இல்லாமல் மழைநீர் சேகரிப்புக்கான ஒரு மையமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். நம்ம தோட்டத்தை சுற்றி பெய்யக்கூடிய மழையை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கிணத்துல விளைவிக்கிற ஒரு வேலையை செய்கிறோம். இந்த மழைநீர் சேகரிப்பு என்ன மாதிரி அற்புதமான வேலை செய்யுதுன்னா, நமக்கு உலர்ந்து போன என்னுடைய போர்வெல்லையும் இந்த மழைநீர் சேகரிப்பு என்பது மீண்டும் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்ததுன்றதையும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த செய்தியை தான் நம்ம விவசாயிகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த விவசாயிக்கு அப்படி செய்ய முடியுன்ற ஒரு தெளிவு இல்லைன்னா என்ன செய்வார், என் நிலத்தில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தையும் விற்றுட்டு போயிடுவார், விவசாயத்தையும் விட்டுட்டு போயிடுவார். அப்படி இல்லாமல் நாம் ஒரு தைரியமாக இன்னொரு போரும் போட்டு இந்த போரையும் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து, அதனால் நாம் மேற்கொள்ளுகின்ற மிக முக்கியமான இது. மூன்றாவது ஒருங்கிணைந்த திட்டம் சொல்லுவாங்க. நம்ம தோட்டத்திலையும் கோழி பண்ணை வச்சுருக்கின்றோம், மாடு வளர்த்து கொண்டு இருக்கோம், தேனீக்கள் வளர்க்குறோம். இந்த தேனீன்றது அந்த ஒருங்கிணைப்பான பண்ணையினுடைய ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம். நம்மையே அறியாமல் அந்த 10 தேனீப்பெட்டிகள் நம்முடைய விளைச்சலை அதிகப்படுத்துகிற வேலையும் இந்த தேனீப்பெட்டிகள் செய்யுது. அப்போ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பாக நம்ம செய்கிறதால தான் நமக்கு இயற்கை விவசாயத்தில் லாபம் கிடைக்குதுன்றதை தெரியப்படுத்த விரும்புகிறோம். அதே போல் தென்னை மரம், மாமரம் போன்ற மரங்களுக்கு பொறுத்தவரை நாம் வெளியிருந்து உரங்கள் உள்ளே கொண்டு வர்றதே கிடையாது. விவசாயினுடைய பிரதானமான செலவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கான செலவு தான். அப்போ அதில் உரங்களுக்கும் பூச்சி கொல்லிகளுக்குமான செலவு தான் அதிகமாக விவசாயிகள் செய்கிறாங்க. அந்த செலவை நாம் செலவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி வெளியிருந்து உரங்கள் நமக்கு வருவது இல்லை. நம்ம தோட்டத்தில் என்ன உரம் உருவாக்குறோமோ
அதை தான் செய்கிறோம். நம்ம தோட்டத்தில் உருவாக்குற உரம் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய பசுந்தாள் உரங்களை ஒன்று உரமாக மாற்றுறோம். இன்னொரு வகையாக என்ன இப்போது ஒரு மிஷின் வாங்கியிருக்கிறோம், உட்சோப்பர்னு சொல்லிட்டு. அது என்ன செய்கிறேன்னா எல்லாத்தையுமே தூள் பண்ணிடுறோம். அந்த தூள் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் அதை டீகம்போசர் பயன்படுத்தி உடனடியாக அதை உரமாக்குற ஒரு வேலையும் நம்ம செய்துட்ருக்கோம். அதனால் இந்த இயற்கை விவசாயம் எப்படி லாபகரமாக ஆகுதுன்னு சொன்னால், நம்ம தற்சார்பாக இருக்க வரும்போது தான் இது லாபகரமாக செய்ய முடியும். அதை செய்துக்கிட்டு இருக்கோம். வெளியிருந்து நமக்கு தோட்டத்துக்கு உள்ளே வர்றதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமம் தான். உரங்கள் கிடையாது, பூச்சிக்கொல்லிகள் கிடையாது. பூச்சிக்கொல்லிகளுக்கும் நம்ம இங்கே கிடைக்கிற பால் இருக்கக்கூடிய எருக்கஞ்செடி போன்றவைகளை பயன்படுத்தி பூச்சி விரட்டியை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்போது இந்த இயற்கை விவசாயத்தை வெறுமனே இயற்கை விவசாயம் ரசாயனம் இல்லாமல் போடணும் அப்படின்றது இல்லாமல் இந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம பின்பற்றுறோம். மாமரத்துக்கு அதே போல் பொதுவாக பூ வைக்கிறதுக்கே நிறைய பேர் வந்து மருந்து அடிக்கிறாங்க, அப்புறம் காய் பெருக்கிறதுக்கு மருந்து அடிக்கிறாங்க. மருந்துன்னா ரசாயனம் கலந்த மருந்துகள் செய்கிறாங்க. நாம் அப்படி எதுவும் செய்யறதில்லை. பூ வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு கார்பன் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம வந்து புகை மூட்டம் போடுறோம். புகை மூட்டம் அந்த பூ வைப்பதற்கு ஒரு ஊக்கிகளாக பயன்படுறதை நம்ம பார்க்குறோம். அதேபோல் இன்னொரு வழிமுறை என்ன செய்கிறேன்னா காய்ச்சலும் பாய்ச்சலும். ஸோ மாமரங்கள் வந்து காய்ச்சி முடித்த உடனே மாமரங்களுக்கு தண்ணியே காய்ச்சதில்லை. அதோடு எப்போ அதுக்கு தண்ணி கிடைக்கும்னு சொன்னால் பூ பூத்து காய் வைக்கிற கட்டத்தில் தான் அதுக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிப்போம். அப்போ இந்த மாமரங்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா தன்னுடைய முழு சக்தியையும் காய் வைப்பதற்கான பூ வைக்கிறதுக்கான சக்தியாக தான் பயன்படுத்துகிறாங்க. நாம் தண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம்னா இந்த மாமரங்கள் என்ன செய்யுதுன்னா அதனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குது. அப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா நம்ம தோட்டத்திலே அது நடந்தது. ஒரு 2-3 வருஷமாக அந்த தவறுகளை நாங்களும் செய்து வந்தோம். தண்ணி நிறைய கொடுக்க ஆரம்பித்தோம்னா தண்ணி உள்வாங்கி அது வந்து வளர்ச்சிக்கு தான் அது பயன்படுத்தும். நிறைய புதிய புதிய கிளைகள் உருவாகும், செடி இது மரம் நல்லா வளரும். ஆனால் காய்ப்பு வராது. குறிப்பாக வெறும் பயிர்கள் மட்டும் இல்லாமல் கால்நடைகள் வளர்க்குறதையும் நாங்கள் முனைப்பு காட்டி வருகிறோம். கோழி பண்ணை வச்சுருக்கோம். 200 கோழிகளை வளர்க்குறோம். நாட்டுக்கோழிகள் தான் வளர்க்குறோம். சிறுவிடை கோழிகள் வளர்க்குறோம். பொதுவாக இந்த கோழி வளர்ப்பில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, வெளியில் மேய்ச்சல் கோழியாக இருக்குதான்றது தான் மிக முக்கியமான கேள்வி. நீங்கள் நாட்டுக்கோழியாக இருந்து எல்லாம் செய்தாலும் ஒரு கொட்டகைக்குள்ளே அடங்கி போச்சுன்னா அதனுடைய முழு வளர்ச்சி இருக்காது. ஆனால் நம்ம தோட்டத்தில் பொறுத்தவரையில் பாய்ச்சல் கோழிகளாகவே நம்ம வளர்க்குறோம். அதனால் இதை சாப்பிடக்கூடியவங்க ஒன்று ருசிக்காகவும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அதனுடைய பயனும் நல்ல சிறப்பாக இருக்குதுன்றது தான். அதே போல் நாட்டுக்கோழி முட்டையும் நாங்கள் உற்பத்தி செய்து மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறோம். அதே போல் மாடு வந்து சாணமும் அதுவே கொடுக்குது. இங்கே நம்ம தோட்டத்திலே அது வளர்க்கப்படுறதால அதனுடைய பயனை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது மாதிரி இன்னும் பல வகையான உயிரினங்களை இன்னும் சேர்க்குற மாதிரியான முயற்சிகளை செய்யுதுன்னு திட்டம் வச்சுருக்கோம். விவசாயிகளும் சரி, பொதுமக்களும் சரி, மாணவர்களும் சரி, இந்த நம்ம தோட்டத்துக்கு வராங்கன்னா வெறும் செடி கொடிகளை பார்ப்பது மட்டும் இல்லாமல் அதை பற்றிய கல்வி அவங்களுக்கு கிடைக்கணுன்ற முடியும். அதை எப்படி அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக்க முடியுன்றதையும் நம்ம இந்த வேளாண் சுற்றுலாவின் மூலம் சொல்லணும்னு சொல்லி திட்டமிட்டிருக்கோம். அந்த வகையில் இதுக்காக நேரடியாக கல்லூரிகளை போய் சந்திச்சிருக்கோம். கல்லூரி மாணவர்களை முதல்வர்களை சந்திச்சிருக்கோம். மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களை சந்தித்து எல்லா பள்ளி கல்லூரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்புவதற்கும் வேண்டுகோள் வச்சோம். அறிவு தோட்டத்தை பார்க்கணும், மாணவர்கள் அதனால் பயனடையணும்னு கேட்டிருக்கோம். அந்த வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் சுற்றறிக்கை எல்லா பள்ளிகளுக்கும் அனுப்பியிருக்காங்கன்றதையும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அப்போ இதனுடைய நோக்கம் எதை நோக்கி இருக்குன்னா, விவசாயம் என்பது விவசாயிக்கு மட்டும் இல்லை, இந்த சமூகத்துக்கும் சார்ந்த விஷயம். விவசாயிகளுக்கு தனியாக நூலகம் உருவாக்கணும். அப்போ தான் அவங்க போய் உட்காந்து பார்க்குறது. அதில் வந்து விவசாயம் தொடர்பான புத்தகங்கள், மூலிகை தொடர்பான புத்தகங்கள், ஆரோக்கியம் தொடர்பான புத்தகங்களை அதில் மையப்படுத்தி அந்த நூலகத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் அறிவு தோட்டத்திலையும் ஒரு நூலகம் நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். விவசாயிகளை பொறுத்தவரையில்
அவர்கள் நேரடியாக பார்த்து உணர்கின்ற மாதிரி சில நுண்ணோக்கிகளையும் நாம் இங்கே ஏற்பாடு செய்கின்றோம். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எவ்வளோ இருக்குது, ரசாயன உரம் போடுற மண்ணில் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, இதை கண்கூட அவங்க பார்க்குற மாதிரி மைக்ரோஸ்கோப்பில் அவங்களுக்கு வச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சியும் செய்யப்படும். அப்போது வராங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மாதிரி அவங்களுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுப்போம். புத்தகங்கள் கிடைக்கும், அவங்க மண்ணையும் அவங்க பரிசோதிக்கலாம், தண்ணியையும் பரிசோதிக்கலாம் அப்படின்ற ஏற்பாடோடு அதை முன் வச்சுருக்கின்றோம். அதை நடைமுறைப்படுத்துகிற முயற்சியை செய்துட்டு இருக்கோம்.